Director Vignesh Shivan Fan Festival, sponsored by Ramraj Cotton, Jayachandran Textiles, Bukit Caps, GT Holidays, Sunland Refined Sunflower Oil, Sri Kumaran Tangamaligai, Hospitality Partner, Crown Plaza. நயன்தாரா மாதிரி ஒருத்தவங்களை பிடிக்கிறது வந்து இஸ் அ நோ பிரெய்னர். லைக் எனி ஹியூமன் பீயிங் வில் லைக் அவங்கள மாதிரி ஒரு ஸ்டாருக்கு வந்து என்ன ஏன் பிடிச்சிருந்தது அவங்களுக்கு தான் தெரியும். யாரையும் இப்போ இம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ், லவ் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். யூ கேனாட் பிளான் ஆர் ப்ரோக்ராம் இட். அவங்கள வந்து என்ன சொல்ல, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட என்னால் அவங்களை கரெக்டாக நடிக்க வைக்க முடியும். ஒரு ஹீரோயின் வச்சு நான் இப்போ ரொமான்டிக்காக ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணுன்னாலும் நான் டேரக்டராக என் வேலையை அந்த இடத்துல வந்து நான் தான் டேரக்டர்ன்றனால அதை நான் மாற்றியோ இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி அதை வளைச்சு நெளிச்சுனா அது அந்த மாதிரி. பொசசிவ் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆக்சுவலி பொசசிவ்னஸ்ஸே ஒரு பெரிய இதாகிடுது இல்லை. லைக் அதனால நிறையா சிக்கல்கள் இருக்கும். இட் இஸ் பெட்டர் டு பி கரெக்டான பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், உங்களை வந்து எல்லா ஜானர்ஸ்லையுமே லைக் பண்ணுறாங்க. உங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து நார்மல் ஒரு டிரெக்டருக்கான ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது. ஓவராலாக உங்களோட லிரிக்லேருந்து உங்களோட லவ், ரியல் லைஃப்பில் உங்களோட லவ், அதுக்கு கூட ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 2 ஃபேன்ஸை தான் நம்ம இன்றைக்கி இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ சோஷியல் மீடியாவிலேருந்து உங்களை மாதிரியே உங்களை ஆசைப்பட்டு நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும், லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்டடான ஒரு கப்புள்ஸை தான் நம்ம இன்றைக்கி இன்வைட் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ராம் அண்ட் ஜானு. நீங்க கப்புள்ஸ் தானே? ஆமா. தானே நீ இப்படி டவுட்டா கேக்குறீங்க? இல்ல ஓகே ஃபைன். கேளுங்க, நீங்க என்ன இன்னைக்கு நிஷா நாங்க வந்து நிறைய क्वेश्चंस வச்சிருக்கோம். கொஞ்சம் ரொமான்டிக்கா அந்த மாதிரி வச்சிருக்கோம். அச்சச்சோன்ற அளவுக்கு இல்ல, ரொமான்டிக்கா தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். வெக்கப்படுறாரு, உங்களுக்கு ஜாலியா இருக்கும். ரெடி போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நீங்க வந்து நயன்தாரா இவங்க தான் நம்ம லைஃப்ல இனிமே எல்லாம் அப்படின்னு நினைச்ச அந்த மொமெண்ட், தூக்குறோம்டா அந்த பொண்ணு, கடத்துறோம் உங்க பாஷையில சொல்லணும்னா அது எந்த மொமெண்ட்? அந்த மாதிரி நினச்சதே இல்லை. அந்த மாதிரி கடத்துறோம் அப்படிலாம் அது அப்படியே ஒரு இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ஆர்கானிக்காக அப்படியே நடந்த ஒரு இது தான். ஸோ அதனால் எந்த பாயிண்ட்லேயுமே நான் வந்து அப்படிலாம் நான் யோசித்ததே இல்லை. ஏன்னா நான் அவங்க அப்போ நான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா படம். ஸோ நான் என் வேலையை மட்டும்தான் நான் பண்ணேன். ஐ மீன் ஐ வாஸ் ஜஸ்ட் டிரெக்டிங் ஹர் கரெக்ட்லி. அவங்க நடிக்கிறது என்ன, எப்படி அதை பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதில் என்ன பெஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அது இவென்ச்சுவலி இட் ஃபெல் இன் டு அ ஸ்பேஸ் வேர் வி ஸ்டார்டட் லைக்கிங் ஈச் அதர். அவங்களுக்கு பிடிச்சது, பேச ஆரம்பித்தோம். அப்படி தான் அது வந்து நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் நாட் நம்ம புரியுதா, யோசிக்கல அந்த மாதிரி. அது அப்படியே ரொம்ப இயல்பாக அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அது எதுவும் நான் அப்படி இது பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு ரிலேஷன்ஷிப் ஆனதுக்கு அப்புறமேல்ட்டும் எனக்கு படத்தோட பாதி அதுக்கப்புறம் 3 ஸ்கெடியூல் ஷூட் பண்ணோம். அந்த 3 ஸ்கெடியூலுமே Day 1 நான் எப்படி ஷூட் பண்ணணும் அதே மாதிரி தான் ஷூட் பண்ணேன். அதே மாதிரி நான் செட்டில் மேம்னு தான் கூப்பிடுவேன். அதுக்கப்புறமேல்ட்டு கூட நான் அந்த ரெஸ்பெக்டை நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒன்ஸ் நியூஸாக வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஆக்சுவலாக ஆக்வர்டாக இருந்தது. இல்லை அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சுவலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் லைக் நான் வாஸ் ஜஸ்ட் ஜென்யூனாக நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக வந்து நான் ஜானு வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு 4 இயர்ஸ்க்கு மேலே, ஆக்சுவலாக ஓகே சொல்கிறதுக்கு எனக்கு 4 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண அந்த பாயிண்ட், அதை எப்படிலாம் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி என்ன நீங்கள் பண்ணீங்க? இங்கே இருக்கிற நிறைய பேர் நமக்கும் நயன்தாரா மாதிரி ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட் டிட் யூ டூ? என்னெல்லாம்? எதுவும் அப்படி யாரையும் இப்போ இம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ், லவ் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். யூ கேனாட் பிளான் ஆர் ப்ரோக்ராம் இட். இல்லை, நான் உங்களுக்கு பிடிச்சி ஃபஸ்ட்டு எந்த விஷயம் பண்ணீங்க? லைக் இது வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்ததுக்குமா இந்த விஷயம் நான் பிடிச்சி பண்ணேன். இட் மைட் பி எனிதிங். லைக் அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து அந்த டிரெக்டிங் தான், அதுதான் அதுதான் நான் சொல்ல வரேன். மீன் நான் அந்த வேலையை பண்ணிகிட்டே இருந்தேன். உங்கள் டெடிகேஷனை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அப்படிலாம் இதை நீங்கள் அவங்கள எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நயன்தாரா மாதிரி ஒருத்தவங்களை பிடிக்கிறது வந்து இஸ் அ நோ பிரெய்னர். லைக் எனி ஹியூமன் பீயிங் வில் லைக் அவங்கள மாதிரி ஒரு ஸ்டாருக்கு வந்து என்ன ஏன் பிடிச்சிருந்தது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது எனக்கு தெரியாது. ஐ மீன் ஃபார்ச்சுனேட், பிளெஸ்ட், அவ்வளோதான். போத் ஆர் பிளெஸ்ட். சீரியஸாக நீங்களும் ரொம்ப லக்கி, அவங்களும் ரொம்ப லக்கி. எவ்வளோ காமாக இருக்காங்க, பார்த்து கற்றுக்கோ.
கற்றுக்குறேன். உங்கள் 2 பேரில் யார் ரொம்ப பொசசிவ், அப்படியே லைட்டாக செல்லமாக பொசசிவ் ஆகுறது? போத் ஆஃப் அஸ் ஆர் வெரி ப்ராக்டிக்கல். பொசசிவ் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆக்சுவலி பொசசிவ்னஸ்ஸே ஒரு பெரிய இதாகிடுது இல்லை, லைக் ஒரு அதனால நிறையா சிக்கல்கள் இருக்கும். இட் இஸ் பெட்டர் டு பி கரெக்டான பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஐ ஹாவ் தட் பேலன்ஸ். வி ஹாவ் தட் பேலன்ஸ். என்னால் அவங்கள வந்து என்ன சொல்ல, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட என்னால் அவங்கள கரெக்டாக நடிக்க வைக்க முடியும். மீன் ஒரு ஹீரோயின் வச்சு நான் இப்போ ரொமான்டிக்காக ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணுன்னாலும் நான் டேரக்டராக என் வேலையை அந்த இடத்துல வந்து நான் தான் டேரக்டர்ன்றனால அதை நான் மாற்றியோ இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி அதை வளைச்சு நெளிச்சு நான் அதை அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதே மாதிரி இப்போ அவங்க ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலுமே வந்து அது அந்த ஒர்க்கை வந்து நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆஸ் மென் நம்ம வந்து விமனுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் அண்ட் ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கறது தான் வந்து பொசசிவ்னஸ். ஸோ வி ஹாவ் டு பி மோர் பொசசிவ் அபவுட் அவங்களோட லைக்கிங் என்ன, அவங்களுக்கு என்ன சந்தோஷம், எது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை விடுறது தான் பொசசிவ்னஸ் நினைக்கிறேன். இல்லை, எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு எப்படி இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னு அவங்க கிட்ட கேட்கவே வேண்டாம். ஸோ அந்த ரெஸ்பெக்ட், ஸோ அது டெஃபினட்டாக எங்களால் பார்க்க முடியுது, நாங்களும் கற்றுக்குறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு கப்பல் அப்படின்னு. பட் சின்ன சின்ன சண்டை, இப்போ ஜாலியான சண்டை, இப்போது எனக்கு வந்து இவகிட்ட பிடிக்காது அப்படின்னா டெய்லி பல் தேய்க்க மாட்டா, குளிக்க மாட்டா, இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இல்லை சும்மா ஃபன்னுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியான விஷயங்களுக்கு சண்டை வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ரொம்பலாம் அந்த ஜோன் இல்லை. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், சண்டை எல்லாம் போடுறதுக்கு சுத்தமாக டைம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு வேலை சைடில் ஏதாச்சும் நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் சைடில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம், சில கால்ஸ் எடுப்போம், இது பண்ணலாம் அது பண்ண வேணாம், அந்த மாதிரி விஷயங்கள் வேணால் நாங்கள் ஒரு டிஸ்கஷனாக நடக்குமே தவிர சண்டைலாம் வந்து பை காட்ஸ் கிரேஸ் அவ்வளோவா இது பண்ண மாட்டோம். சப்போஸ் வந்து சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சும்மா ஏதோ செல்லமாக ஒரு கோவம் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? லைக் எப்படி நீங்கள் கொஞ்சுவீங்களா, ஹாய்டா தங்கக்குட்டி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பே இங்கே இல்லை, வேற எங்கேயோ இருக்கு. இதெல்லாம் ரொம்ப பழைய அந்த காலத்துல டைனமிக்ஸே மாறிடுச்சு. மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப், பசங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. தெர் ஆர் லைக் வேற ஜெண்டர்ன்றதையே இவாலுவேட் பண்ணிட்டோம், எங்கேயோ போயிடுச்சு. அப்படின்னும் போது இதெல்லாம் ரொம்ப எங்கேயோ இவால்வ் ஆகி வேற இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. எஸ், நெக்ஸ்ட். ஸோ ஆக்சுவலாக இது என்னோட பர்சனல் கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து இவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஒரு டைரக்டர், ஸோ நீங்கள் வந்து லவ் லைஃப்ல உங்களுக்கே என்ன இந்த எப்படி ஒரு ரொமான்டிக்கா இருக்கு நமக்கே தோணும், இது ஒரு மூவி மாதிரி இருக்கு. பிகாஸ் எனக்கு சம்டைம்ஸ் என்னோட லவ் ஸ்டோரி தோணும், ஒரு மூவி லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு எதுவும் உங்க லைஃப்ல நடந்தது ஏதாவது அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? என்ன சொல்றது, என் லைஃபே ஒரு ஸ்டோரி படம் மாதிரி தானே போகுது. ஸோ அதனால எவ்ரி மொமெண்ட் இஸ் லைக் தட். எல்லாமே ஆக்சுவலி நிஜமா உங்க ஸ்டோரியே ஒரு சரியான லவ் ஸ்டோரி. ஒரு டிரெக்டர், ஒரு ஆக்ட்ரஸ், அண்ட் இப்போ உங்க பேபிஸ் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போதே எல்லாருக்குமே ஒரு பயங்கர கப்புள் கோல்ஸாக ஃபீல் ஆகும். இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும். எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் லவ் அதெல்லாம் நிஜமா ஒரு பர்டிகுலர் சீன் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் ஒரு லவ் ஸ்டோரியாகவே எடுத்துக்கிறோம். லவ்வோட ஒரு டெஃபினேஷன் கேட்குறாங்க. லவ் வந்து ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணனும்னா லைக் நான் சொல்றேன், அன்கண்டிஷனல். கரெக்டான பதில். And thank you so much Raman Janu. Thank you. Director Vignesh Shivan Fan Festival sponsored by Ramraj Cotton, Jayachandran Textiles, Bukit Caps, GT Holidays, Sunland Refined Sunflower Oil, Sri Kumaran Thangamaligai, Hospitality Partner Crown Plaza.